நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏற்கனவே நான் உங்களுக்கு டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு 7 மாடல் கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன். அதோட பிடிஎஃப் லிங்க்கையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா 8வது கொஷின் பேப்பர். இதில் ஒரு 30 கேள்விகள் வச்சு கொடுத்துருக்கோம். குரூப் 4, குரூப் 2லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 25 கொஷின்ஸ் வரும். டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 30 கேள்விகள் வரும். கரெக்டுங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதால 30 கேள்வி வச்சு தான் ஒவ்வொரு கொஷின் பேப்பருமே கொடுத்துட்ருக்கோம். இந்த கொஷின் பேப்பரை எந்த டாப்பிக்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற யூனிட்லேருந்து அதில் சதவீதம் சம்மந்தமாக அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் மொத்தமாக புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 30 கேள்வி 32 கேள்வி இருக்குது. ஸோ அதுலேருந்து சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு மொத்தமாக ஒரு 30 கேள்விகளை இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட 7 கொஷின் பேப்பர் அதுக்கான ஆன்சர் கீ லிங்க்கு எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதிலேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் பேப்பர் ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே ஃபோனில் பார்க்குறது அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் அதை தாண்டி ஒரு பிரிண்ட்டாக போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போனாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போட்டு வச்சுக்கிட்டு இதுக்கான கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணி வைங்க. ஆன்சர் பண்ணி தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. 1லேருந்து 30 வரைக்கும் ஏபிசிடியான்ட்டு. வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா டெலகிராமில் அனுப்பி கூட விடுங்க. அந்த ஆன்சர் வருது சார் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 8 மணிக்கு இந்த 30 கேள்விகளுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கும் அங்கேயும் எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பருடைய கடைசியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 7 கொஷின் பேப்பர், நம்ம மாடல் கொஷின் பேப்பர் இதுக்கு முன்னாடி 7 கொடுத்துருக்கோம். அதுக்கான கொஷின் பேப்பர் லிங்க்கையும் ஆன்சர் கீக்கான லிங்க்கையுமே கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஷின் பேப்பரும் கிடைக்கும், ஆன்சர் கீயும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ டெலகிராம் குரூப்பில் இதுக்கு அந்த பிடிஎஃப் இருக்குது பாருங்கள். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கீயோட பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.